முதலில் அதில் பட்ட தோஷங்களை எல்லாம் நீக்கப்பட செய்துவிட்டோம். இப்போது அதற்கு தேவையான உயிரோட்டம், அதாவது இப்பிரபஞ்சத்துடைய சக்தியை அதற்குள் கொண்டு வந்து தொடர்புபடுத்துவது. அவ்வாறு தொடர்புபடுத்தும் போதுதான் இது கலசமாக வேலை செய்யும். இல்லாத பட்சத்தில் அது ஒரு சாதாரண உலோகம். ஆக ஏன் இவ்விடத்திலே அக்னியை மூட்டவில்லை என்றால், இவ்விடத்திலே அக்னி என்பவன் சூரிய பகவான் நேரடியாக தன் அக்னியை நாம் இதை இணைக்க முற்படுவது சூரிய சக்தியோடு சேர்த்துதான், பிரபஞ்ச சக்தியோடு சேர்த்துதான். ஆக பிரபஞ்ச சக்தியோடு சேர்க்கின்ற பொழுது அவனே அக்னி ஸ்வரூபமாக சூரிய பகவானாக இருக்கின்ற பொழுது அது நேர்மறையான சக்தி என்பது நீர் ஆதாரம் என்பது மனித தத்துவமாகவும் சந்திரனை குறிப்பதுமாகவும் சொல்லப்படுகின்ற நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கக்கூடிய ஒரு நியதி. ஆக நாம் தற்பையிலே சூரிய மந்திரத்தை உச்சாரணம் செய்கின்ற பொழுது நீங்கள் தற்பையிலே அந்த தண்ணீரை நீராதாரத்தை தொட்டு அந்த கலசத்திலே நீங்கள் நீரினால் அதை ஆவாகனம் செய்து, நீரினால் அதற்கு மெருகூட்டி, நீரினால் அதை சுத்தி செய்து உங்கள் கரங்கள் பட்டு செய்கின்ற பொழுது அது உங்களுடைய கர்ம வினைகளில் சேர்த்து பஸ்மம் செய்து உங்களுக்கான ஒரு ஜீவ ஆதார சக்தியை பெற்றுத் தருகின்ற பாக்கியம் இந்த நேரத்திலே நமக்கு ஏற்படும். ஆக நம்பிக்கையோடு செய்கின்ற பட்சத்தில் அனைத்தும் நம் கண்முன்னே கடவுளாக தெரியும். நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற பட்சத்தில் கடவுளே கண்முன் தோன்றினாலும் நாம் அவரை பேய்களாகத்தான் பார்ப்போம். ஆக நம்பிக்கையே நமக்கு இதற்கு மூலாதாரம். நம்பிக்கையோடு உங்கள் குடும்பத்தினருக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நீரினால் ஒவ்வொரு மந்திரம் நமக என்று முடிந்தாலும் சரி, ஸ்வாகா என்று முடிந்தாலும் சரி எடுத்து அந்த கலசத்திலே நீங்கள் மேலே விடுகின்ற பொழுது அந்த ஜீவ ஆதார சக்தி பிரபஞ்சத்தோடு சேர்ந்து இணைந்து அந்த கலசத்துக்குள்ளே ஒரு தனிப்பட்ட ஒரு மகத்துவம், ஒரு மகிமை ஏற்படுகிறது என்று அர்த்தம். ஏற்கனவே நாம் உங்களுக்கு உரைத்திருக்கின்றோம். இது இதற்கு இப்போது உரியேற்றி 41 நாட்கள் இது யாகத்திலே வைக்கப்பட உள்ளது. தினமும் நித்தியபடி யாகம் என்று முதல் நடந்து கொண்டே இருக்கும். அதன் பிறகு இந்த இடைப்பட்ட காலத்திலே அவரவர்களுக்கு ஔஷதம் என்று சொல்லியிருப்பேன். உங்கள் குடும்பத்தாருக்கும் சொல்லியிருப்பேன், உங்கள் மனைவிமார்கள் குழந்தைகளுக்கும் சொல்லியிருப்பேன். அந்த ஔஷதம் கிடைக்கப்பெறுகின்ற காலத்தில் கிடைத்தால் அதை கொண்டு வந்து அந்த கலசத்திற்குள்ளே நீங்கள் வைக்கின்ற பொழுது உங்களுடைய 3 தலைமுறைக்கு அது ஒரு மிகப்பெரிய சக்தி சுரூபமாக செயல்படும் என்பதுதான் ஒரு உண்மை. ஆக ஒரு சிலருக்கு நான் இன்னொன்றும் உரைத்திருக்கின்றேன். உங்கள் அந்த காலத்திலே இந்த கலசத்திலே நவதானியங்களை பத்திரப்படுத்தி வைத்தார்கள். ஏனென்றால்